எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ருசியோ ருசி. இன்றைக்கி நம்ம ருசியோ ருசி சேனலில் பார்க்க போகிறது அனைவருக்குமே பயன் தரக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு. இன்றைய காலகட்டத்தில் நமக்கு நிழல் போல தொடரக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய கர்ம வினைகள் தான். எந்த ஒரு செயல் செய்தாலுமே அந்த செயலுக்குண்டான முழு பலனையும் ஒருவர் பெறணும் அப்படின்னு சொன்னாலும், அந்த செயல் வெற்றியில் அமைது இல்லை தோல்வியில் அமைது அப்படின்னு சொன்னாலும், அதுக்கு முதல் அடிப்படை காரணம் பார்த்திங்கன்னா அந்த கர்ம வினைக்கு ஏற்றாற் போல தான் நமக்கு அந்த பலனானது கிடைக்குது. அப்படி இந்த கர்ம வினைகள் தீரணும் அப்படிங்கிறதுக்குண்டான முயற்சி எத்தனை செய்தாலுமே ஒருவருடைய வாழ்க்கையில் எந்த ஒரு முன்னேற்றமுமே ஏற்படலை அப்படின்னு சொல்லும் பொழுது, அதற்கு நம்ம செய்ய வேண்டிய விஷயங்களும் கர்மா நம்மளுடைய வாழ்க்கையில் குறைய ஆரம்பிக்குது அப்படிங்கிறத எடுத்துரைக்கக்கூடிய விதத்தில் நமக்கு தென்படக்கூடிய அறிகுறிகள் தான் என்ன அப்படிங்கிறதுக்குண்டான முழு விளக்கங்களையும் தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம வாழக்கூடிய இந்த பூமியை தர்ம கர்ம பூமி அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. மனித வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வருது இல்லைங்களா? இதில் இன்பம் வரும் பொழுது நம்ம மனசு பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இதே துன்பம் வருது அப்படின்னு சொல்லும் பொழுது மனம் கொஞ்சம் தடுமாறும். இதனுடைய வெளிப்பாட்டின் உச்சகட்டமாக தான் கடவுளுக்கு கண் இல்லையா அப்படின்னு சொல்லுவோம். எல்லாமே என்னுடைய தலைவிதி, என்ன பாவம் செஞ்சனோ இப்படி நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தைகள் எல்லாமே சொல்லி புலம்புவது அப்படிங்கிறது சேரும். இது பலருடைய ஆதங்கமும் கூட. ஆனால் தர்மசாஸ்திர நியதிப்படி ஒருவர் தெரிந்தும் தெரியாமலும் புண்ணியம் செய்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாலும் அதற்கும் தக்க பலன் இருக்கு. அதுபோல தெரிந்தும் தெரியாமலும் பாவம் செய்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னாலும் அதற்கும் தக்க பலன் இருக்கு. மொத்தத்தில் கர்ம வினைக்கு ஏற்றாற் போல பலன்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா அரசன்லேருந்து ஆண்டி வரைக்கும் அனைவருக்குமே பொருந்தும். இப்போ ஒரு மனிதன் இந்த பூமியில் பிறக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுதே அதனுடைய காரணம் பார்த்திங்கன்னா முற்பிறவியில் செய்த பாவ புண்ணியத்தினுடைய அடிப்படையாக கொண்டு தான் இந்த பூமியில் பிறப்பாங்க. இப்போ ஒரு சிலர் ஏதாவது ஒரு காரியத்தை முன்னெடுத்து செய்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க எப்படி நினைக்கிறாங்களோ அதே மாதிரி அந்த காரியமானது முடியும். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிரத்தை எடுத்து அதற்குண்டான முயற்சிகள் அனைத்தையுமே மேற்கொண்டு அந்த காரியத்தை செயல்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த காரியம் கைகூடும். இன்னும் ஒரு சிலருக்கு எத்தனையோ முயற்சிகளை போட்டாலுமே அந்த காரியம் கைகூடுவது அப்படிங்கிறது நடக்கவே நடக்காது. இப்படி இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அடிப்படை காரணம் பார்த்தீங்கன்னா இந்த கர்ம வினைகளை தான் சொல்வாங்க. இப்படிப்பட்ட இந்த கர்மா வருவதற்குண்டான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதனுடைய எண்ணங்கள், வார்த்தைகள், செயல், இந்த 3 விஷயத்துல இருந்து தான் கர்மா தொடங்குது. இப்போ அடுத்தவர்களை பற்றி நம்ம ஏதாவது ஒரு சில கெட்டதா எண்ணறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த எண்ணத்தின் காரணமாக கெட்ட கர்மா வந்துடும். அதே போல் மனம் நோகும்படி ஏதாவது பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால் அதுவும் ஒரு கர்மாவாக வந்து சேரும். இதே நம்ம செய்யக்கூடிய செயல்களில் அடுத்தவர்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய வகையில் அமைது அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கும் பார்த்தீங்கன்னா கர்மா, அதனுடைய கர்மா நம்மளை தான் வந்து சேரும். மொத்தத்தில் நம்மளுடைய எண்ணங்கள், வார்த்தைகள், செயல்கள் சுத்தமாக இருக்கக்கூடிய பட்சத்தில் கட்டாயம் நம்ம கிட்ட வந்து சேரக்கூடியது நல்ல கர்மாவாக தான் இருக்கும். சரி, இப்படி இந்த கர்மாவை முன்னிலைப்படுத்தி தான் ஒருவருடைய வாழ்க்கையில் வெற்றி தோல்வி இது எல்லாமே நிர்ணயிக்கப்படுதுன்னு சொல்கிறேன் இல்லைங்களா? இப்படி இந்த தொடர் தோல்விகளை சந்திக்கக்கூடியவங்க இல்லை எந்த முயற்சியில் ஈடுபட்டாலுமே அதில் வெற்றி காண முடியல அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த கர்ம வினைகள் களையணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான எத்தனையோ வழிபாடுகள், எத்தனையோ பரிகாரங்கள் செய்துக்கிட்டே தான் இருப்போம். அப்படி செய்தாலுமே எனக்கு எந்த ஒரு மாற்றமுமே ஏற்படலை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இப்போ நான் சொல்லக்கூடிய அறிகுறிகள் தென்படுதா அப்படிங்கிறத பாருங்க. அதன் அடிப்படையாக வச்சுக்கிட்டு அந்த அறிகுறிகள் தென்படுது அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுடைய கர்ம வினைகள் குறைய ஆரம்பிக்குது அப்படிங்கிறத எண்ணத்தை நீங்கள் வளர்த்து கொண்டு அதுக்கப்புறமா நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களை தொடர்ந்து செய்தாலே அந்த கர்ம வினைகளும் தீரும். அதே சமயத்தில் நம்ம செய்யக்கூடிய காரியங்களில் வெற்றியும் காண முடியும். இப்போ முதலாவது விஷயம், இப்போ நமக்கு தீர்க்க முடியாத கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் வந்துகிட்டே இருக்குது. அந்த கஷ்டத்துலேருந்தும் துன்பத்துலேருந்தும் துயரத்துலேருந்தும் வெளிவரணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான வழிகளை அந்த கடவுளே நமக்கு காமிச்சு தராங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பெரிய அளவு கஷ்டம் நம்மளை வந்து தாக்காமல் இருக்குது அப்படின்னாலே கண்டிப்பாக அது நமக்கு கர்மவினை குறைவதற்குண்டான ஒரு அறிகுறியாக எடுத்துக்கலாம். அடுத்ததா, இப்போ முன்னாடி காலத்தில் பார்த்தீங்கன்னா கஷ்டம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த கஷ்டத்துக்கு காரணம் வந்து அடுத்தவங்க தான் அப்படின்னு சொல்லி நம்ம பழி போடுவோம். இதே கொஞ்சம் காலங்கள் செல்ல செல்ல நிறைய பாடங்கள் எல்லாமே நம்ம கற்று தெரிந்ததுக்கு அப்புறமா ஒரு சில காலகட்டத்துக்கு அப்புறமா இந்த கஷ்டம் வந்ததுக்கு நான் தான் காரணம், நான் செய்த கர்ம வினையின் காரணமாக தான் நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லி அந்த மனப்பாங்கானது ஏற்படுது அப்படின்னு சொல்லும் பொழுதே நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கர்மா குறைந்து கொண்டே வருது. அதாவது கெட்ட கர்மா குறைந்து கொண்டே வருது அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு அர்த்தமாகவே எடுத்துக்கலாம். அதாவது இந்த சகிப்புத்தன்மை அப்படிங்கிறது வந்துருச்சு அப்படின்னு சொன்னாலே கர்மா குறையுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இப்போ அடுத்தபடியாக மனிதர்களை தாண்டி எந்த ஒரு உயிரினத்திற்கும் எறும்புக்கு கூட நான் ஒரு துன்பத்தை கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற அந்த மனப்பக்குவமானது ஏற்படுது. இல்லை பறவைகள், நாய்கள், வாயிலா ஜீவன்களுக்கு எல்லாமே உங்களால் முடிந்த உதவிகளை செய்ய ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுதே, அதாவது அந்த மனப்பான்மை ஏற்படுது அப்படின்னு சொல்லும் பொழுதே கர்ம வினை குறையுது அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு அர்த்தமும் கூட. அடுத்தபடியாக ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் தேவைக்கு அதிகமாக உங்களுடைய ஆசைகள் அப்படிங்கிறது ரொம்பவுமே இருக்கும். செய்கிற வேலையில் எந்த ஒரு
திருப்தியும் இருக்காது, வரக்கூடிய வருமானத்தில் திருப்தி இருக்காது. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னாக்க வேணும் வேணும் அப்படிங்கிற அந்த பேராசையானது சுற்றிக்கிட்டே இருக்கும். ஆனால் ஒரு சில காலகட்டத்துக்கு அப்புறமா தேவைக்கு ஏற்ப சம்பாதிக்கணும், வாழணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் உங்களுக்கு வருது அப்படின்னு சொல்லும் பொழுதே, அதாவது தேவைக்கு அதிகமாக இருக்கக்கூடிய பொருட்களை இல்லாதவர்களுக்கு கொடுத்துதவணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் மேலோங்கும் பொழுதே நம்மளுடைய கர்ம வினைகள் குறையுது அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு அர்த்தமாக எடுத்துக்கலாம். அடுத்தபடியாக வாழ்க்கையில் இதுக்கு முன்னாடி நம்ம எந்த தவறுகள் செய்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிப்போம். இப்போ பழைய ஞாபகங்கள் எல்லாமே நமக்கு திரும்ப வரும் பொழுது யாருக்கெல்லாம் துரோகம் செய்தோமோ, இல்லை யாருக்கெல்லாம் நம்ம துன்பம் விளைவிக்கக்கூடிய விஷயங்கள் செய்தோமோ, அதனால் அவங்க கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்கள நேரில் சந்தித்து அவர்களிடம் மன்னிப்பு கேட்பது அப்படிங்கிற அந்த செயலில் ஈடுபட ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொன்னாலே கர்ம வினைகள் குறைய ஆரம்பிக்குது அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு அறிகுறியாக எடுத்துக்கலாம். இதை எல்லாம் தாண்டி நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது அப்படிங்கிற அந்த இறை உணர்வு நமக்குள்ளே ஏற்படுது அப்படின்னு சொல்லும் பொழுதே நம்மக்கிட்ட எதுவுமே இல்லை, எல்லாமே இறைவனுடைய திருவிளையாடல் அப்படின்னு சொல்லி நடப்பதெல்லாம் நன்மைக்கே அப்படிங்கிற அந்த பக்குவம் வர தொடங்குது அப்படின்னு சொல்லும் பொழுதே கண்டிப்பாக அது நமக்கு கர்ம வினைகள் குறைவதற்குண்டான ஒரு அறிகுறியாக எடுத்துக்கலாம். இப்போ நான் சொன்ன இந்த அறிகுறிகளை கேட்கும் பொழுது இதெல்லாம் இயல்பாக நடக்கக்கூடிய விஷயம் தானே, இதில் என்ன பெருசாக வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்கன்னா அதுதான் தவறு. ஒரு கஷ்டத்தினுடைய விளிம்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு தான் அந்த கஷ்டத்தினுடைய துன்பம் என்ன, ஆழம் என்ன அப்படிங்கிறது தெரியும். அப்போ இந்த மாதிரியான அறிகுறிகள் தென்படுது அப்படின்னு சொல்லும் பொழுது மனதில் ஒரு சின்ன நம்பிக்கை ஏற்படும். அந்த நம்பிக்கையோடு தொடர்ந்து அவங்க செய்யக்கூடிய விஷயங்கள், அந்த மனப்பாங்கு, இது எல்லாம் தான் கர்ம வினைகள் குறையுது, இனி நமக்கு நல்ல காலம் வரப்போகுது அப்படிங்கிற அந்த எண்ணத்தை மேலோங்க செய்து படிப்படியாக வாழ்க்கையில் முன்னேற்றம் காண்பதற்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கலாம். இப்போ நம்ம கர்ம வினைகள் குறைவதற்குண்டான அறிகுறிகள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா? மொத்தத்தில் நம்மளுடைய கர்ம வினைகள், கெட்ட கர்மா முழுவதுமே தீரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு சில குறிப்பிட்ட செயல்களை நம்ம கண்டிப்பாக செய்யணும். அப்படி அந்த விதத்தில் தான் தானங்களே சிறந்ததாக சொல்லப்படக்கூடிய அன்னதானத்தை மேற்கொள்வது அப்படிங்கிறத செய்யணும். தொடர்ந்து சிவ வழிபாடுகளில் ஈடுபடுவது, பிரதோஷ நாட்களில், மாதத்தில் வரக்கூடிய சிவராத்திரி நாட்களில் சிவபெருமானை வழிபடுவதன் பலனாக கட்டாயம் கர்ம வினைகள் அனைத்துமே தீர்வதற்குண்டான அருள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் முன்னோர் வழிபாடு அப்படிங்கிறத கண்டிப்பாக கடைபிடிக்கணும். ஒருவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கர்ம வினைகள் முற்றிலுமே தீரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது முன்னோர் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, சிவ வழிபாடு, இந்த 3 விதமான வழிபாடுகள் தான் நிச்சயமான பலன்களை பெற்றுத்தரும். அமாவாசை திதி நாட்களில் முன்னோர்களுக்காக படையலிட்டு வணங்குவது, அதே சமயத்தில் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுப்பது, இந்த மாதிரியான விஷயங்கள் அனைத்துமே செய்துக்கிட்டே வரும் பொழுது கண்டிப்பாக ஒருவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்களும் தவிடுபொடியாவதற்குண்டான அருள் கிடைக்கும். அதே மாதிரி வெள்ளிக்கிழமை நாட்களில், பௌர்ணமி தினங்களில், அமாவாசை தினங்களில் குலதெய்வ வழிபாடு மேற்கொள்வது அப்படிங்கிறது ரொம்பவுமே சிறப்பான பலன்களை பெற்றுத்தரும். வீட்டினுடைய நிலைவாசல் பகுதியில் தினசரி ஒவ்வொரு நாளுமே நல்லா சுத்தமாக துடைத்து மஞ்சள் குங்குமத்தால் பொட்டிட்டு அந்த நிலைவாசலுக்கு நம்ம பூஜைகள் அனைத்தையுமே சிறப்பாய் செய்தாலே கட்டாயம் குலதெய்வத்தினுடைய அருளானது கிடைக்கும். ஏன்னா குலதெய்வம் ஒரு இடத்துல குடிகொண்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த இடத்துல எந்த ஒரு கெட்ட விஷயமுமே நடக்காது. அப்படி அந்த குலதெய்வங்கள் குடிகொண்டிருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தா வீட்டினுடைய நிலைவாசலை சொல்லுவாங்க. அப்படி அந்த நிலைவாசலை நம்ம சரிவர பராமரித்து குலதெய்வ வழிபாடு அனைத்தையுமே சிறப்பாக நம்ம செய்கிறோம் அப்படின்னு சொன்னாலே நம்மளுடைய குலத்தை காப்பதற்காகவும் நம்ம கேட்டதற்கும் மேலான பலன்களை அள்ளி கொடுப்பதற்காகவுமே குலதெய்வங்கள் நம்ம வீடுகளுக்கு வருகை தருவாங்க. இப்போ நம்ம இந்த பதிவின் மூலியமாக கர்ம வினைனா என்ன, இந்த கர்ம வினை களையணும் அப்படின்னு சொல்லும் பொழுது செய்ய வேண்டிய விஷயங்களும், கர்ம வினை ஒருவருடைய வாழ்க்கையில் குறைந்து கொண்டே வருது அப்படிங்கிறத எடுத்துரைக்கக்கூடிய விதத்தில் ஏற்படக்கூடிய அறிகுறிகள் என்ன அப்படிங்கிறதுக்கு உண்டான முழு விளக்கங்களையுமே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். கட்டாயம் இந்த பதிவு அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். அப்படி பயனுள்ளதாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த தகவல்களை பார்த்து பயன்பெறட்டும். நாளைக்கு மறுபடியும் ஒரு அட்டகாசமான பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.